இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? TN 2026 அந்த படத்தோட ட்ரெய்லர் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்காம தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபீஸில் முதலிடத்தில் இருக்கும் தங்க நட்சத்திரம் அவர்கள் தன் ரசிகர் மன்றத்தை இன்று மக்கள் மன்றமாக மாற்றியிருக்கிறார். ஓஹோ, இதுக்கு தான் பண்ண போறேன். நிறைய பேர் வீடியோஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் உங்களை தவிர்த்துட்டு சினிமா நியூஸ் கிடையாது, இனிமே உங்களை தவிர்த்துட்டு அரசியல் நியூஸும் கிடையாது. இது தமிழ்நாடுடா, வாழ ஆசைப்படு, தப்பில்ல. ஆள நினைக்கிறியே, தப்பில்ல. கூத்தாட வந்தவனை எல்லாம் தலைவனாக்கி தலைவன் உள்ள உட்கார்ந்து யார் தெரியுமா? யார் எவனா எனக்கு கவர்மெண்ட் தான் எனக்கு எல்லாமே. ஆட்சி மாறும் காட்சி மாறும் சார், அத்தனை நீங்க பதில் சொல்ல முடியும். சார் அரசியல் பேசாதீங்க சார். யார் அரசியல் பேசக்கூடாது? பேசணும்னா ஏன் நடிகர்களுக்கு அரசியல் தெரியாதா? அதே கெட்டப்பு, அதே மீசதாடி, ஒயிட் ஷர்ட், எங்க தங்க தலைவன் அதே மாசத்துல தானே இருக்காரு. அதே ட்ரெஸ், அங்க பேண்ட். அட பாவிகளா. ஏ ஓம் சக்தி பராசக்தி. சரியா ஏப்ரல் 20 வருதா? இது என்ன வாண்டடா இந்த படத்தை இறக்குறாங்களா என்னன்னு தெரியல. இது எப்படி அலோ பண்றாங்க? ஜனநாயகனே தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. எப்படி அதுல எலெக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு தான் அது இது பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது சப்போர்ட்டா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் கட்டு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிவி கேக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி எடிட் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி உள்ள போனா இவங்கதான் எல்லா பிரச்சனையும் தூண்டி விட்டு பண்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது காட்டியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த கரு பிரச்சனை எல்லாம் டிவிக்கவே உள்ள பூந்து பண்ணி மத்தவங்க மேல பழி போட்டாங்க அப்படின்னு கூட கிளப்பி விடுறது கூட இருக்கும். கொஞ்சம் மோசமா கூட காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலரும் சரியில்லை. எனக்கு இது விஜய்க்கு சப்போர்ட்டா வர மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா இறக்க விட்டு. எனக்கு தெரிஞ்சு இது யாருக்கும் சப்போர்ட்லாம் வேண்டாம், சும்மா ஒரு ஜாலி படம். எல்லாருமே நக்கல் அடிச்சு எல்லா கட்சியுமே நக்கல் அடிச்சு பண்ணிருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு கட்சியை மட்டும் டேமேஜ் பண்ற மாதிரி பண்றது தப்பான ஒரு விஷயம். எத்தனைதான் இறக்குவீங்க தெரியல. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு அப்புறம் இறங்கி இருக்கலாம். இது எதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி? கரெக்டா தான் ஒரு 10 நாளா 13 நாளா இருக்குன்னு நினைக்கிறேன் எலெக்ஷன். அந்த அதுக்கு கரெக்டா வச்சிருக்காங்க. அதாவது அந்த படத்தை பார்த்துட்டு போய் ஓட்டிங் போடுங்க அப்படின்னு மாதிரி. எனக்கு தெரிஞ்சு சில பேர் இத படம் பார்த்துட்டு சில பேர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக கூட பண்றாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. இது ட்ரெய்லர்ல பார்க்கும்போது இந்த விஷயமும் தப்பா தெரியல. ஆனா அந்த எனக்கு அந்த வெற்ற சீன், ஒரு மாஸ்க் போட்டு ஒரு கும்பல் ஓடி வந்தாங்க, அதே மாதிரி ஒரு கூட்டமா இருக்கிற இடம் காட்டினாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஹீரோயின் கூட இருக்கிற மாதிரி வருது. ஓ அப்படியா? அதான் எனக்கு தெரிஞ்சு ஏதோ வாண்டடா ஏதோ காட்டுறாங்க. ஒரு நட்டி விஜய் க்ளோஸ் தான். ஆனா தெரியல, க்ளோஸா இருக்கவங்களே அவருக்கு ஆப்போசிட்ல தான் பேசிட்டு இருக்காங்க. இவரு சப்போர்ட்டிவா தான் பேசிட்டு இருந்தாரு. ஆனா அப்படி இல்லன்றாங்க படத்துல. ஆனா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம எதாவது சொல்றோம்ல, நம்ம எல்லாம் எதுவும் அசிங் பண்ணிட்டு சொல்லக்கூடாது, பார்த்துட்டு சொல்லுவோம். இப்போ மேபி நம்ம சொல்ற மாதிரி ஒண்ணுமே கூட இல்லாம படமா கூட இருக்கலாம். அது படமா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது ஒரு பாலிடிக்ஸா ஆக்குற அளவுக்கு ஒரு படம் இருந்துச்சுன்னா அது தப்பான. நிறைய பேர் இந்த இதை ரியாக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்களே, அதனால இதுக்குதான் ரியாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சு என்னன்னு தெரியல. இது எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயம் காட்டுற மாதிரியே காட்டி முடிச்சுட்டாங்க. இது எனக்கு தெரிஞ்சு அதான் படம் பார்த்தாதான் தெரியும். ஒரே இது ஒன் சைடா. ஆமா, இவங்க மேலேயும் தப்பு இல்லாம கூட இருக்கலாம், நம்ம தப்பா சொல்லக்கூடாது. பார்த்துட்டு சொல்றோம், மேபி பார்க்கலாம். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.